எத்தனை குடும்பம், எத்தனை குழந்தைங்க அதில், அத்தனையும் தொலைச்சிட்டு எல்லாரும் ஒரு கண்ணீர் கடலில் மூழ்கி கிடக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் கூட அன்றே கணித்தார் ஜோதிடர். என்னத்தரா கணிச்சு இன்னைக்கு என்ன பிடுங்கிட்டு இருந்த உட்காந்து போய் காப்பாற்ற வேண்டியதுன்றா. அன்றே கணித்தானாமா மாயரை பிடுங்கிட்டு. அதிலிருந்து அத்தனை பேரும் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் தானே, ஏதாவது ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க தானே, ஏதாவது ஒரு கடவுள் வந்து காப்பாற்றிருக்கலாமே. ஒரு சின்ன பிரச்சனை தானே. அந்த விமானத்தில் பைலட் வந்து கடைசியாக கத்துனது இங்கே பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு அவர் கத்துனதா ஒரு தகவல் கொடுக்குறாங்க. பவர் கட் ஆயிடுச்சு, என்னால் விமானத்தை தொடர்ந்து இயக்க முடியல அப்படின்னு சொன்னதாக சொல்கிறாங்க. ஒரு சின்ன கனெக்ஷன் விட்டு போச்சு, அவ்வளோதான். இப்படி ஒட்டிக்கிட்டு இருந்த ஒயரு இப்படி விலகிருச்சு. அந்த விட்டு போன ஒயரை ஏதாவது ஒரு கடவுள் வந்து இப்படி ஒட்ட வச்சுருந்தாருன்னா இந்த விபத்து நடந்திருக்காது, இத்தனை குடும்பம் அனாதையாக இருக்காது. எத்தனை குழந்தைங்கடா அதில் செதறி போய் கிடக்குது, எரிஞ்சு எல்லாம் கருகி போய் கிடக்குது. அதையெல்லாம் பார்த்துட்டு இதில் வந்தும் உங்கள் வேலையை காட்டுறீங்களே, நல்லா இருப்பீங்களாடா டே. அன்றே கணித்தாராம் மயரை பிடுங்கி, அன்றே கணித்தாராம். நீ போய் சுடுகாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதம் ஒரு பணம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பணம் வரதான் செய்யும். ஆஸ்பத்திரியில் போய் பிரசவ வார்டில் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா அங்கே தினமும் 10-20 குழந்தை பிறந்துக்கிட்டு தாண்டா இருக்கும். இவன் சொன்னானாமா, அது சொன்ன மாதிரியே நடந்துருச்சான். சொல்லிவிட்டு என்ன பிடுங்கிட்டு இருக்கிற, அதை போய் தடுக்கணும்டா, தடுத்து காப்பாற்றணும்டா. குத்து மதிப்பாக ஏதாவது ஒன்று சொல்லிடுறது, அந்த நேரம் ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நான் சொன்னதான் நடந்துருச்சு அப்படின்னு அதை வச்சு பிரபலமாகிறது. எதுக்குடா அந்த விளம்பரம்? இதே நாய் தான் ரஜினிகாந்த் வருவார், தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து வருவார், அவர் தான் இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். ஆனால் இதையும் நீங்கள் நம்பி தொலைக்கிறீங்களே, நம்புறதுனால தானே அவனும் தொடர்ந்து பொய் சொல்லிகிட்டே திரிகிறான். எப்படி உங்களால் நம்ப முடியுது? நான் திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன், ஒரே ஒரு ஒயரு இப்படி விட்டு போச்சு, ஒட்டிக்கிட்டு இருந்த ஒயரு விட்டு போச்சு. நீங்கள் கும்பிடுற ஏதாவது ஒரு கடவுள் அந்த ஒயரை இப்படி இணைச்சிருந்தாருன்னா இவ்வளவு உயிர் போயிருக்காதே, இத்தனை குழந்தைங்க இறந்துருக்காதே.